கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் வசனம் 7 வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதலை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான எச்சரிப்பின் வார்த்தையை ஜீவ வார்த்தையை வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, நோவா காலத்தில் ஒரு பெருவெள்ளம் வந்தது. நோவா என்றாலே நம் நினைவுக்கு வருகிறது ஒரு பெரும் வெள்ளம். வெள்ளத்தினால் அன்றைய உலகம் அழிக்கப்பட்டது. ஆனால் நோவா குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. பெருவெள்ளம் நோவா வீட்டையும் பேழையும் விட்டு வைக்கவில்லை. எல்லா வீடுகளும் அழிக்கப்பட்டது. நோவா வீட்டையும் விட்டு வைக்கவில்லை. நோவா குடும்பத்தையும் நோவா வீட்டையும் பேழையும் அந்த பெருவெள்ளம் தாக்கினது. அந்த பெருவெள்ளம் எல்லோருக்கும் நஷ்டத்தை தந்தது. ஆனால் அந்த பெருவெள்ளம் நோவா குடும்பத்திற்கு பயணமாக அமைந்தது. அந்த பெருவெள்ளத்தில் அநேக எல்லா மக்களும் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த பெருவெள்ளம் நோவா குடும்பத்திற்கு ஜீவனாய் இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நோவாவுடைய பேழை காக்கப்பட்டது? ஏன் நோவாவுடைய குடும்பம் அழியவில்லை? அந்த பெருவெள்ளத்தில் அந்த குடும்பம் காக்கப்பட்டது எதனால்? காரணம், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களில் நோவா நீதிமானாய் இருந்தான். அவன் தேவ எச்சரிப்பை பெற்றான். அவன் பயபக்தியாய் காணப்பட்டான். பிரியமானவர்களே, எனவே அவருடைய மனைவி பிள்ளைகள் காக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தில் நாம் காக்கப்பட வேண்டுமென்றால் ஏதோ பெரும் அழிவு வரப்போகிறது. இந்த உலகம் நாம் வாழ்கிற வானமும் பூமியும் அக்கினினால் அழியப் போகிறது. அக்கினிக்கு இரையாக போகிறது. பிரியமானவர்களே, ஆனால் நானும் நீங்களும் இந்த எச்சரிப்பை பெற்று பயபக்தியோடு நாம் வாழும் பொழுது, நீதிமானாய் வாழும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்கள் காக்கப்படும். பிரியமானவர்களே, நோவா எப்படி தனக்கென்று தேவ எச்சரிப்பு பெற்று ஒரு பேழை உண்டு பண்ணினானோ, அதே போல வேதம் சொல்லக்கூடிய எச்சரிப்புகளை நாம் பெற்று ஆண்டவர் பயந்து கீழ்ப்படிந்து நம்முடைய வீட்டை நாம் கட்ட வேண்டும். நம்முடைய வீட்டிலே ஆண்டோடைய எச்சரிப்பை பெற வேண்டும். நம்முடைய குடும்பம் பயபக்தியாக வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது நிச்சயமாய் நோடைய வீட்டை காத்தாண்டவர், நோடைய பேழையை காத்தாண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்ம வீட்டையும் காப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார். எனவே நோய் போன்று வாழ்வோம். தேவன் நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்தை இந்த பொல்லாத உலகத்திலே நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலையை சோத்திரம் அப்பா. இந்த செய்தியை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எப்படி நோவா எச்சரிப்பு பெற்று உமக்கு பயந்து பக்தியோடு நீதிமானாய் வாழ்ந்தாரோ, அவருடைய குடும்பம் காக்கப்பட்டதோ, அதே போன்று நாங்கள் வாழ வேண்டும். சாமி, இந்த உலகத்திற்கு பயப்பட வேண்டாம் ஆண்டவரே. உமக்கே பயந்து வாழ வேண்டும், நீதியாகி வாழ வேண்டும். வேதாந்த சொல்லப்பட்டுள்ள எச்சரிக்கைகளை பெற்று பயந்து வாழ கிருபைத்தார். இதனால் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி தேவையை சந்திங்க. அப்படி இக்கட்டுகள் சோனை எல்லாத்தையும் அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன்
பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.